உங்களுக்காக எத்தனை நாள் உள்ள இருக்கிறது நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு வேண்டியது உங்களுக்கு படிப்போ உங்களுக்கு வேலையும் வேணும். அந்த தான் என்னுடைய நோக்கம். இத படிப்பும் வேலையும் உங்களுக்கு ஸ்டாலின் நிச்சயமா கொடுக்க மாட்டார். ஸ்டாலின் மட்டும் இல்ல, அவங்களுடைய கைகூலிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதனால இனி நாம ஏமாற தயாரா கிடையாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன தீர்ப்பு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தாராளமா கொடுத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. தீர்ப்பு வழங்கி 1314 நாட்கள், 15 நாட்கள் ஆகிறது. 1315 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க. இவ்வளோ நாள் கழித்தும் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கலனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எங்க இருந்து வந்தது இந்த தைரியம் உங்களுக்கு? உங்களுக்கு உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுனா ஓடுறீங்களே உச்ச நீதிமன்றத்துக்கு. கிட்னி திருடுறதுக்கு அவனை காப்பாத்திட்டு நீ ஓடுற உச்ச நீதிமன்றத்திற்கு. மணல் திருடுறவங்களுக்கு காப்பாத்திட்டு நீ உச்ச நீதிமன்றம் ஓடுற. மலையை திருடினவன் காப்பாத்திட்டு நீ உச்ச நீதிமன்றம் ஓடுற. அதே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நீ கொடுத்துட்டு போன்னு சொல்லி 1315 நாள் ஆகியோ ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? நீ செய்யற இந்த வன்னிய சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கிற. இதான் முதலமைச்சர் ஒரு மாதத்துல கையெழுத்து போட்டு முடிச்சிருக்கலாம். ஒரே மாதம் தான் தேவை. அது செய்ய போறது கிடையாது. அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களே, வன்னியர் சொந்தங்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடக்கூடாது. எவ்வளவு பெரிய துரோகத்தை திமுக அந்த மக்களுக்கு செஞ்சிருக்கு. இது நான் சாதாரண துரோகமா நான் பார்க்கல. சாதாரண துரோகம் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செய்து எத்தனை போராட்டங்கள் செய்து கிடைத்த இந்த இடஒதுக்கீடு அதை ரத்து பண்ணிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. பிறகு உச்ச நீதிமன்றம் சென்றோம், அங்கே இந்த தீர்ப்பை கொடுத்தார்கள். அதனால இதெல்லாம் நீங்கள் சாதாரண துரோகமா பார்க்காதீங்க. இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு துரோகம். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை.